நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேயற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு உங்களை நியாயாதிபதி இயேசுவின் ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவான நன்மையினால் நிரப்புவாராக. இந்த நாளிலும் நற்செய்தி நேரம் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே, இதோ உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தி நேரத்தை என் தேவனில் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக எங்களோடு கூட என்ன பேச விரும்புகின்றீரோ அதை எங்களோடு கூட நீர் பேசுங்கள். எங்களுடைய இருதயத்தை என் தேவன் விருத்த சேதனம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தில் ஆழ பதியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கிறிஸ்மஸ் காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அநேகர் புத்தாடை வாங்கி எல்லாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். மேலும் நம்முடைய வீடுகளில் எல்லா கிறிஸ்தவ வீடுகள் மாத்திரமல்ல, அநேகர் புறஜாதிகள் வீடுகள்லேயும் ஸ்டார் தொங்க விடப்பட்டிருக்கும், நட்சத்திரம் தொங்க விடப்பட்டிருக்கும். அது எதற்காக அந்த நட்சத்திரம் தொங்க விடப்பட்டிருக்கிறது? அந்த நட்சத்திரம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நற்செய்தி நேர பகுதி மூலமாக கர்த்தர் இன்று அதைத்தான் நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் 2வது அதிகாரத்தில், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் உதிக்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் உதித்த பொழுது அங்கு சாஸ்திரிகளுக்கு தெரிந்திருக்கிறது, இந்த நட்சத்திரமானது இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு ஒரு அடையாளம், யூதருக்கு ராஜாவாக பிறப்பதற்குரிய அடையாளமாக இந்த நட்சத்திரம் உதித்திருக்கிறது. அப்படி என்றால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் இருந்திருக்கிறது. நம்ம வீடுகளில் மாட்டி வைத்திருக்கிறோம். அந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறது? யூதருக்கு ராஜாவான இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்கிற கூடிய ஒரு சத்தியத்தை அது அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்கிற ஒரு நட்சத்திரமாக இருந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நட்சத்திரம் அது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதில் 38வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களே என்றால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இப்போ அதே அபிஷேகத்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவானவர் பிறந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார்.
இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரம் செய்தி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் அவருக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்ததுனால அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் பிடியில இந்த பிசாசு ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை தேவனிடத்தில் திரும்பாதபடி தன்னை படைத்தவர் என்ன நோக்கத்தோடு படைத்திருக்கிறார் என்கிற சித்தத்தை தெரியாதபடி பிசாசனவன் அவர்களை வஞ்சித்து எப்படியெல்லாம் அந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுத்து உலக இச்சைக்குள்ளாக மனிதனை இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் பிடியில அகப்பட்டு இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதுதான் அந்த நட்சத்திரம் செய்தி சொல்லுகிறது. இயேசு பிறந்திருக்கிறார், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாக இயேசு பிறந்திருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய வீட்டில் நான் அந்த நட்சத்திரத்தை நான் தொங்க விட்டு இருக்கிறேன். என்னுடைய வீட்டில் அந்த நட்சத்திரம் இரவில் ஒளிர் வீசி இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அது அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எதற்காக பிறந்திருக்கிறார்? பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் குணமாக்கும்படியாக. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதுல 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களே என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, இருதயம் நறுங்குண்டு போய் இருக்கிறவர்களை அந்த நறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க வேண்டும், சிறைப்பட்டு போய் இருக்கிற ஜனங்களை அந்த சிறை இருப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும், அநேக பாவத்திற்குள்ளாக, அநேக வேசித்தன விபச்சாரத்திற்குள்ளாக, அநேக மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், சிறைப்பட்டு போய் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இன்னும் குருடர்களுக்கு பார்வை அளிக்கவும், குருடர் கண்ணிருந்தும் குருடர்களாக வழி தவறியாதவர்களாக என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று ஒன்றும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி அந்த குடும்பத்தை கட்டுவிப்பதற்கு, குருடருடைய பார்வையை கொடுக்கவும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது மாத்திரமல்ல, இங்கு இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அவங்களை நல்ல வழிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அனுக்கிரக நாள், இயேசு கிறிஸ்து மீண்டுமாக திரும்ப வரப்போகிறார், நியாய தீர்ப்பின் நாள் ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் நாம் செய்த எல்லாவற்றிற்கும், நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு, நாம் செய்கிற எல்லா செயல்களுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த கணக்கு ஒப்புவிக்கும்படி நாம் ஒழுங்காக வாழ்க்கை வாழ்ந்தால், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு அவருடைய வழிகளில் நின்று வழி நடந்தால் மாத்திரமே அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்மால் நிற்க முடியும். அதற்காகத்தான் இயேசு பிறந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்று சொல்லி அந்த நட்சத்திரம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அந்த நட்சத்திரம், இயேசு கிறிஸ்துவினுடைய நட்சத்திரம் அறிவுரை கூறுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 9வது வசனம், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இரண்டாவது, அங்கு வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிற சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜா என்ற உடனேயும் அவர்கள் எங்கு சென்று விட்டார்கள்? நேர அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். அரண்மனையிலே போய் அங்கு ராஜாவினிடத்தில் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற இயேசு எங்கே பிறந்திருக்கிறார்? அவர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், யூதருக்கு ராஜா என்ற உடனேயும் அவர் ராஜ பரம்பரையில் பிறந்திருப்பார், ராஜ குலத்தில் பிறந்திருப்பார், அரண்மனையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார், அங்குதான் அவர் இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நேர ஏரோதுவினுடைய அரண்மனைக்கு சென்று விட்டார்கள். அங்கு சென்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு வழி தெரியவில்லை, அவர்களுக்கும் தெரியவில்லை. யூதருடைய ராஜ அரண்மனையில் அப்படிப்பட்ட யாரும் பிறக்கவில்லை. ராஜாவிற்கு
மனதிற்கு ஒரு கலக்கம். அப்படி என்றால் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை, யூதருக்கு ராஜாவாக இன்னொரு ராஜா எங்கிருந்து உற்பத்தி ஆகிறார், எங்கிருந்து அந்த ராஜா வம்சத்தில் குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது, யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஒரு வஞ்சகமான வார்த்தைகளை சாஸ்திரியின் இடத்துல பேசுகிறான். நானும் அந்த பிள்ளையை வந்து பணிந்து கொள்ள வேண்டும், எனவே ஒன்று செய்யுங்கள், நீங்க போய் அதை திட்டமாய் விசாரித்து விட்டு வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள், நானும் அந்த பிள்ளை வந்து பார்க்க போகிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லும் பொழுது இவர்களுக்கு தெரியவில்லை. ஐயோ, பிள்ளை எங்கு பிறந்திருக்கிறது, யூதருக்கு ராஜா என்று அதுக்கு பெயர் பெற்றிருக்கிறது, அது இங்க பிறக்கலன்னா அப்ப எங்க பிறந்திருக்கும் என்று சொல்லி வழி தெரியாதவர்களாக திக்கற்றவர்களாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது மீண்டுமாக அந்த நட்சத்திரம் தோன்றுகிறது. அதே நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவித்த அதே நட்சத்திரம் அவளுக்கு முன்பாக தோன்றியவுடன் அவர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டானது. அது இயேசு கிறிஸ்து பிறந்த வீடு வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றதாக இருந்தது. இரண்டாவது, அந்த நட்சத்திரம் முன் செல்லுகிற நட்சத்திரமாக இருக்கிறது. பாதைகளை வழிப்படுத்துகிற நட்சத்திரமாக அங்கு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 76-77 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கின்றேன். பரிசுத்த யோவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அவன் வழி ஆயத்தம் பண்ணும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தவன். அவனை குறித்து இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எண்ணப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்காக பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக உன்னை கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய தகப்பனார் சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய மகனான யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது? முன் செல்லுகிற நட்சத்திரமாக இருக்கிறது. எதற்கு முன் செல்லுகிறது? வழிகளில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த நியாயாதிபதியாக வருகிற இயேசுவிற்கு நாம் வழிகளை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதை ஞாபகப்படுத்துகிறது. ஐயோ, நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன், எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறாரே, அவருடைய நியாயத்தீர்ப்பினால் வரப்போகிறதே. என்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள்? இன்னும் ஜனங்கள் அநேகர் இருளில் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் இடத்துல கொண்டு வர வேண்டுமே. அதற்காக நான் என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்? அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அது ஞாபகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நோவா சொன்னா எல்லா பூமி அழியப்பட போகிறது, தண்ணீரால் அழிக்கப்பட போகிறது, பெருமழை பெய்ய போகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நோவாவின் இடத்துல சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதுல எல்லா ஜோடு ஜோடாக எல்லாவற்றையும் கொண்டு போய் சொல்லும் பொழுது இவன் உண்டாக்கினது மாத்திரமல்ல, அந்த காலத்தில் மழை பெய்ததில்லை, பனி மாத்திரமே பெய்து கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோவா சொல்லுகிறான், ஐயா, நியாயத்தீர்ப்பின் நாள் வருகிறது, இந்த உலகம் அழியப்பட்டு போகிறது, எல்லாம் ஜலம் அதிகமாக வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, அழிவு இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவன் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லும் பொழுது யாருமே கேட்கவில்லை. யார் கேட்டார்களோ அவர்கள் மாத்திரம் பேழைக்குள்ளாக பிரவேசித்து காக்கப்பட்டு போனார்கள். அதே போலதான் அந்த நட்சத்திரம் சொல்லுகிற செய்தி என்ன? முன் செல்ல வேண்டும், முன் செல்ல வேண்டும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதுதான் முன் செல்லுகிற நட்சத்திரமாக இருக்கிறது. நாம எங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எல்லா காரியத்தையும் அது நமக்கு கற்றுக் கொடுத்து ஞாபகம் ஊட்டுகிறதாக இருக்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை அறிவிக்கிறது. இரண்டாவதாக அது நமக்கு முன் செல்லுகிற நட்சத்திரமாக அது ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும், அவருடைய இரண்டாம் வருகைக்காக நம் ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் ஸ்திரப்படுத்து, நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம எல்லா இடங்களிலும் சென்று இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் உங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அந்த நியாய தீர்ப்பை குறித்து, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் பேச வேண்டியது அவசியம் என்கிறதை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது அந்த நட்சத்திரம். மூன்றாவது, அந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற ஸ்தலம் மட்டும் வந்து அவர்களுக்கு நின்றது.
இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை அடையாளப்படுத்துகிறது. ஐயா, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய வருகை ஒன்று இருக்கிறது, அதையும் குறித்து நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், உண்மைதான். ஆனால் கடைசியில் அது எனக்குள்ளாக பிறந்திருக்கிறதா? என் வீட்டில் நான் மாட்டி வச்சிருக்கிறேன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை அது அறிவிக்கிறது. ரெண்டாவது, நான் எனக்கு முன் செல்கிறதாக இருக்கிறது. நான் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை அது அறிவித்து கொண்டு இருக்கிறது, எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தலம் மட்டும் அந்த வீடு வரைக்கும் வந்து அந்த நட்சத்திரம் நின்றது. என்ன? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுடைய நட்சத்திரம் என் வீட்டில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா என்பதனை அது ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது எனக்கு செய்தி சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பிறந்திருக்கிறார் என்று செய்தியை சொல்லுகிறது. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட பின்பு, நீதிமானாக மாற்றப்பட்ட பின்பு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஒருவேளை நம்ம செய்யலாம், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நான் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதை என் வீட்டில் மாட்டியிருக்கிற அந்த நட்சத்திரம் மற்ற புறஜாதியான இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு இருந்தாலும், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகைக்காக நான் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை சொன்னாலும், மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்த என்றால் நான் அவரை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரே, இருதயம் நொறுங்குண்டவர்களை எல்லாம் குணமாக்கினாரே, பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்தாரே. அப்படி என்றால் என் வீட்டில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறார். அவர் வந்து எல்லாரையும் குணமாக்குவார், விடுதலை கொடுப்பார், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பார் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதே. அப்படியானால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? எனக்குள்ளாக நான் சுவிசேஷத்தின்படி, இயேசு கிறிஸ்துவின்படி நான் சாயலை மாற்றப்பட்டிருக்கிறேனா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை யோவான் பிரசங்கம் பண்ணினானே, அதே போல நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? அல்லது இயேசு எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், நோயிலிருந்து சுகம் கொடுத்தார், இன்னும் என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார், நான் அசுத்தாவின் பிடியில் இருந்த அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி மாத்திரம் நான் இயேசுவை சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறேனா? அந்த மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்திருந்தால் நான் இயேசுவை போல மாறி இருக்க வேண்டும். இயேசுவை போல நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை போல ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நட்சத்திரம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் பிறந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? சகேயு வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். சகேயு அழைத்து செல்கிறான். போகிற வழியிலே தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். ஐயா, நான் பாவியான மனுஷன் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். நான் ஒருவேளை இந்த காரியத்தை நான் செய்திருந்தேனால் அதற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய மனதில் இருக்கிறதை எல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறான். இயேசுவை வீட்டிற்கு அழைத்து போகிறான். வீட்டிற்கு வந்தவுடன் இயேசு சொல்லுகிற வார்த்தை, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. எதுவரைக்கும் நம்ம மனம் திரும்பலையோ, முற்றிலுமாக நம்முடைய சாயல் மாற்றப்படலையோ, இந்த கோபம், மூர்க்கம், வைராக்கியம் இதெல்லாம் என்னுடைய ஜென்ம சுபாவம், அது மாறாது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் பிறக்கவில்லை, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்கவில்லை. இதுதான் நிச்சயம்.
வெறுமனே அந்த நட்சத்திரத்தை நம்ம வெளியில தொங்க விட்டு அழகுக்காக மாட்டி வைத்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல. அந்த நட்சத்திரம் சொல்லுகிற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அது சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாக நம்ம இருக்கிறது. முன் செல்லு கொண்டு இருக்கிறோமா? நமக்கு பின்பாக ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாம் சரி, மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் மாறி இருக்கேனா? என்னுடைய சுபாவம் இயேசுவை போல இருக்கிறதா? மூன்று காரியங்கள். அதுதான் அந்த நட்சத்திரம் சொல்லுகிற செய்தி. என்ன செய்தி? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உலக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி. இரண்டாவது, முன் செல்லும் நட்சத்திரம். நம்ம செல்லுகிற இடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நான் போய் என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஆயத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுவரைக்கும் நம்ம வழி நடத்தி செல்லக்கூடியது அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்து மாம்சமாக வந்தார். அவருடைய வார்த்தை, இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி இருந்தால் தான் நம்ம மற்றவர்களை வழிநடத்தி செல்ல முடியும். முன் செல்லுகிற நட்சத்திரமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. மூன்றாவதாக, அந்த நட்சத்திரம் நம்மை அடையாளம் காட்டுகிறதாக. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் பிறந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல வாழ்க்கையாக மாறி நன்மை செய்கிறவர்களாக, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறவர்களாக, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நட்சத்திரம் எங்கள் வீடுகளில் நாங்கள் தொங்க விட்டு இருக்கிறோம். அது சொல்லுகிற செய்தியை நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. உம்முடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிக்கிறது. முன் செல்லக்கூடிய நட்சத்திரமாக அது இருக்கிறது. நானும் முன் செல்ல வேண்டும், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் செல்வதற்கேற்ற காரியத்தை என்னை நினைப்பூட்டி கொண்டு அந்த செய்தி எனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. என் வீட்டில், என் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், நான் அவருடைய அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசி இருக்கின்றீர். ஆண்டவரே, இதே போல எங்களுடைய வாழ்க்கையும் இருப்பதற்கு என் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை நிறைவேற்றுவீராக. இந்த ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் பண்டிகையை அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, ஆண்டவரே வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய பண்டிகை அனுசரிப்பதற்கு என் தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.